அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தின் சார்பாக நடைபெறும் முகவரி என்னும் நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு கோபால் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருகை புரிந்துள்ள வாசகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த இனிய வேளையில் நமது சிறப்பு விருந்தினருக்கு நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசினை வழங்கிட நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமிகு சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தோடு நிகழ்வு ஆரம்பமாகிறது. இன்றைய முகவரி நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள திருமிகு கோபால் அவர்கள் மாற்றம் எனும் பயிற்றுவிக்கும் மையத்தின் நிறுவனர், நிறுவனங்களின் மேம்பாடு மற்றும் தனிநபர் சுய முன்னேற்றம் குறித்த பயிற்சியில் திறமையானவர், மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஆசியாவில் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் 38 ஆண்டுகள் பணியாற்றியவர். தனது ஓய்வு காலத்தில் கிரியேட்டிவ் அவேர்னஸ் ஃபார் லைஃப் மேஸ்ட்ரி என்ற அமைப்பை நிறுவி கிழக்கு மற்றும் மேற்கத்திய அணுகுமுறைகளை கொண்டு தனது ஆழ்ந்த அனுபவத்தின் மூலம் மனிதவள மேம்பாட்டு வகுப்புகள் பயிற்சிகள் நடத்தி வருகிறார். இந்தியாவில் பல மாநிலங்களில் பணிபுரியும் போது அந்தந்த மாநில முதலமைச்சர்களுடனும் முதன்மை செயலர்களுடனும் இணைந்து மனித மேம்பாட்டுத் துறையில் செயல்பட்டு இருக்கிறார். ஐயா அவர்களின் சமூக பணி சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் வாழ்த்துகிறது. நன்றி. தொடர்ந்து சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைப்பிற்கேற்று வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கமும் நன்றியும். இந்த ப்ரோக்ராமுக்கு ஆர்வமாக முகவரி அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் முகவரி கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இதில் கலந்துக்கு வந்திருக்கிற நம்ம சிறப்பு பேச்சாளருக்கு அண்ணா நூலகத்தின் அலுவலர் சதீஷ் அவர்கள் பயனாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். வேறு சில நண்பர்கள் வருவதாக இருந்தது. துரதிருஷ்டவசமாக ஒரு நட்போட்டாரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதால் அங்கே போயிட்டு அப்புறமா வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மற்ற நண்பர்கள்லாம் வந்து சேருவாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆகச்சிறந்த ஒரு மாலை நேரம். இதயத்தினுடைய வாசலில் இருந்து எத்தனை இதமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூற்றாண்டு நூலகத்திற்குள் இருந்து எழுத்து கூட்ட ஆரம்பிக்கும் இந்த முயற்சி 3வது முயற்சி. முகவரி எல்லோருக்கும் அவசியம். முகம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முகவரி இல்லாமல் இருக்கிற பொழுது இந்த முகவரி நிச்சயமாக நம்மை அடையாளப்படுத்தும். அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது, இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நினைவில், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் ஆகச்சிறந்த திரு கோபாலன் அவர்கள் ரவி கீதா என்கிற பெயரில் இருந்து ரவி நவீனனாக மாறி அப்பாவின் புகழை சுமந்து சென்று கொண்டிருக்கும் இந்த ஒருங்கிணைப்பாளருக்கு எங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. நன்றி. என்னுடைய பேர் நாகா ஆர்ஜே. வானொலிகளில் தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராகவும் இன்றைக்கி இருக்க முக்கியமான ஆடியோ புத்தகங்கள் என்னுடைய குரல் நீங்கள் கேட்டிருக்கலாம். திரைப்பட இயக்குனர் 2வது படம் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் அதிகமாக வேண்டாம். ஒரு தேசிய விருதுக்கு சொந்தக்காரன் 2003 2018 இந்த அமெரிக்கத்தினுடைய பெஸ்ட் ஐகான் அவார்டு வாங்கின ஒரு ஆள். கூகுள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்பொழுது திரு கோபால் அவர்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும்போது சாதாரணமாக தெரியுது, ஆரம்பித்த உடனே பாருங்கள் அப்படியே அதிர போகுது. இந்த மாலை பொழுதை எனக்கு இவ்வளவு சிறப்பாக அளித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கலாம் என்றிருக்கிறேன். எனக்கு ரொம்ப என்ன ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்குன்னா, எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. அதாவது முதியவர்களுக்கான ஒரு இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஆனால் அவங்க லைப்ரரியன் சொன்னப்பல நான் நடத்தி கொண்டிருக்கும் இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட், மனதை எப்படி மேலாண்மை செய்வதுங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அது முதியவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே 750 கோடி மக்கள் இந்த பிளானட்டில், இந்த பூமியில் இருக்கிற 750 கோடி மக்களுக்கும் உரித்தான ப்ரோக்ராம் அது.
அதனால் இது முதியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் உரிய ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த குறுகிய காலத்தில் ஒரு மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நமக்கு 1 hour 1.5 hour. அந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு ரொம்ப அதிமுக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோன்னு முடிவு பண்ணி அதுபோல் செய்வோமா? ஏன்னா எனக்கு நிறையா கொடுக்கணுன்னு ஆசை. பட் அதில் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வேல்யூபிள் ரொம்ப எது அதிகமாக வேல்யூ இருக்குமோ அதை தான் சொல்லணுங்கிறதுல இப்போ இந்த ஈவினிங் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்வோம். இதில் யங் பீப்புள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிறது முன்னாடி. எவ்வளவுக்கு எவ்வளவு யங்காக இருக்கும்பொழுது இந்த ப்ரோக்ராமை கேட்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை சிறக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ முதல்ல இந்த ஒரு சிறிய நமக்குள்ள ஒரு அறிமுக நிகழ்ச்சியை நடத்திப்போம், ஐஸ் பிரேக்கர் மாதிரி. இந்த இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்துவோமா? ஸோ நான் ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ரைட்டில் இருக்கிறவங்க பர்சனோட சீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எழுந்து போய் தனியாக போனாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, 2 minutes. Every left person should talk to the person sitting on the right. Okay, fine, let's do that. Sorry? Yeah, you will talk to him, or he has to vacate his seat. Yes, that's what I'm saying. And if you don't have any right side person, you can talk to the other person. Yeah. Just introduction. Yeah, they can change. They can change. Anybody can meet anybody. Okay, let me put it that way. Anybody can meet anybody, walk down, யாரை வேணாலும் மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. இங்கே இவங்கெல்லாம் பேசிட்டீங்களா? ஓகே, அப்போ எல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே. ஓகே, ஆரம்பிப்போமா? இப்போ அறிமுகத்தில் இதுக்கு முதல்ல அறிமுகமாகாதவங்க பேசுனதை மாத்திரம் கொஞ்சம் யாரும் ஒருத்தர் எழுந்து பேச முடியுமா? என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னு, யாரை அறிமுகப்படுத்துனீங்க, எப்படி அறிமுகப்படுத்துனீங்கன்னு. இதுக்கு முன்னாடி அறிமுகமாகாதவங்க பேசினா, ஏன்னா இவர் சொன்னார் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டாரு. அப்படியா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்களா? இல்லை இல்லையா? ஓகே, கேன் யூ ப்ளீஸ்? யா. சாரோட பேர் புருஷோத்தமன். இன்ட்ரெஸ்டிங்லி கோயின்சிடென்ட்லி என்னோட பேரும் புருஷோத்தமன். சி சார் விருதுநகர்லேருந்து வராரு. இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் ஜியோ கம்பெனியில் ஒரு பொசிஷனில் இருக்கார். ஃபேண்டாஸ்டிக். ஸோ இவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணியிருக்காரு. ஓகே, குட், தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சார் அதான் சார், இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். கேட்டோன்னு பேரை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னோன்னே சந்தோஷமாக இருந்தது சார். அதான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அட்டன் பண்ணியிருக்கோம். அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ரைட், தேங்க்யூ. Anybody else wants to say anything? Please. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். இவர் பேர் ராஜேந்திரன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. செய்யூர்லேருந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு 6 months இந்த லைப்ரரி அசஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் சார். எக்ஸலண்ட். Actually, I spotted him right at the outset, looking at his face. He was very anxious and excited to know what is coming out of this meeting. I can see that. Hello sir, good evening. Yeah. என் பேர் ஷபானா. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே புதுசாக இருந்தாங்க. இப்போ தான் இவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனேன். நான் பெட் க்ரூமிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, குட். அரும்பாக்கத்தில். வெரி குட். ரொம்ப படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். எக்ஸலண்ட், வெரி குட், தேங்க்யூ. ஓகே, ஒன் மோர் அண்ட் வில் ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் செஷன். யா மேடம். குட் ஈவினிங் சார். நான் உள்ளே வந்ததும் என்னை ஒரு ரைட்டர்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு பெரிய லெஜண்ட் கிட்ட நான் ரைட்டர்னு இன்ட்ரடியூஸ் ஆனது ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ உங்கள் மிஸ்ஸஸோட தான் நான் இன்ட்ராக்ட் பண்ணினேன்.
அவள் நேம் வந்து வெண்ணிலா அப்படின்னு சொன்னான். அவள் அப்பா பெரிய தமிழ் பண்டிட்டுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் இன்னொன்று என்னென்னா, அவள் இன்ட்ராக்ட் பண்ணினவாளையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அவங்களோட பேசும்போது அவள் ஒரு ஸ்கூலில் டீச்சர்னு தெரிஞ்சுட்டாளாம். ஆனால் இவள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்லையே டீச்சர்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுட்டேன். நான் என்னோடய திருவான்மியூர் ஏரியாவுக்கு நான் புதுசு. பட் அவளோட பேசும்போது எங்கள் ஏரியாவிலேருந்தே வந்திருக்கான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு மிஸ்ஸஸ் வெண்ணிலா சொன்னாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? சொல்லுங்கள். என்னென்னா, என்னோடய பேத்தியை வந்து ஆட்டோலேருந்து இறக்கிக்கிறதுக்காக நான் எங்கள் சம்பந்தியாத்துக்கு போயிருந்தேன். ஸ்கூல்லேருந்து வரும்போது இறங்கினதும் அவன் ஆட்டோக்காரன் பார்க்குறான், யாரோ நிற்கிறா, இவாள்கிட்ட இறக்கலாமா அப்படின்னுட்டு. அப்போ சொன்னான், இவள் வந்து புது பாட்டி அப்படின்னு சொன்னான். அந்த பாட்டியில் என்னடி புது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டான். பாட்டின்னா பழசு தான் அப்படின்னு. அந்த தலைப்பை பார்த்ததும் முதுமை எனும் புதுமைன்னதும் உற்சாகமாக இருக்குது சார் உங்கள் பேச்சை கேட்குறதுக்காக. முதுமைங்கிறது ரொம்ப பழசு, நம்ம இனிமே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முதுமையில் புதுமைங்கிறது வந்து உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணோமே, இன்ட்ரொடக்ஷன் எதர் வித் த நோன் பீப்புள் ஆர் அன்னோன் பீப்புள். ஸோ எதுக்காக பண்ணோன்னு நினைக்கிறீங்க நம்ம? அண்ட் வென் யூ திங்க் ஆஃப் இட் ஸ்பிரிச்சுவலி வாட் இட் மீன்ஸ், மைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம ப்ரோக்ராமில் சொல்லப்படுவது என்னவென்றால் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுன்னா நம்ம வந்து சாதாரணமாக சோஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்துக்கிறோம், எல்லார்ட்டையும் நல்லா ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ன்ட்டு. இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் த ஃபண்டமெண்டல் கோர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த சுப்ரீம் பீயிங் டு சஸ்டைன் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தை, படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை நீடித்து தொடர்ந்து அந்த பிரபஞ்சம் செயல்படுவதற்காக ஏற்பட்டது தான் இந்த உறவு முறை. உறவு முறையை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே சொன்னாலும் சரி, நீங்கள் தொழில் பண்ணுற நிறுவனத்தில் சொன்னாலும் சரி, இல்லை சோஷியல் பிளாட்ஃபார்மில் சொன்னாலும் சரி, எங்கே வந்து உறவுகள் மிகச் சிறப்பாக உண்மையான நேசத்துடன் அன்புடன் செயல்படுகிறதோ அங்கே வந்து வெற்றி தான் இருக்கும். வெற்றி வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபண்டமெண்டல் டு த சக்ஸஸ் இன் லைஃப். அதுதான் ஃபண்டமெண்டல். ரெஸ்ட் எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. நம்ம நாலெட்ஜு, நம்ம படிப்பு, ரைட், நம்ம எவ்வளோ வெல்த் வச்சுருக்கோம், ரைட், யார் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, இது எல்லாமே செகண்டரி. பட் அந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப், இந்த உறவின் தரம் இருக்க, அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஃபவுண்டேஷன். சில வார்த்தை தமிழில் தெரியாதனால நான் இங்கிலீஷ் வார்த்தையை சொல்கிறேன். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷனாக இருக்குது. இந்த உறவை மாத்திரம் நாம் சரியாக பேணிவிட்டோமானால் த்ரூ அவுட் லைஃப் வேறு என்ன ப்ராப்ளம் நம்ம சொல்கிறோமோ எந்த ப்ராப்ளமே வராது. வெதர் இட் இஸ் சோஷியல் ஆர் எக்கனாமிக் ஆர் ப்ரொஃபஷனல் ஆர் பொலிட்டிக்கல் ஆர் ரிலீஜியஸ், எதுலேயுமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம் உறவுகள் சரியில்லாமல் இருப்பது. இது வந்து எவ்வளவு சீனியர் சிட்டிசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. உறவுகள் இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே என் லைஃப். எவ்வளோ பேர் மன கஷ்டத்தில் இருக்காங்க. நம்மள குழந்தைகள் உறவுகளை பற்றி, ரைட், நம்ம மற்ற உறவினர்கள் உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து மனசு கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையா, பட்டுட்ருக்கோமா இல்லையா, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ரைட். இது யங் பீப்புள் வந்து இது சொன்னால் அண்டர்ஸ்டாண்டபிள்.
ஏன்னா அவங்க லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் லெவல் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் கிராஸ்லி என்கேஜ் வித் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. அவங்களோட தொழில்முறையை செய்கிறதுக்கு, அவங்களோட சர்வைவலுக்கு, அவங்களோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் அட்டென்ஷன் வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லையா? ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் நான் என்ன சொல்கிறேன்? ஜாபு, ரைட்? அதை தவிர மற்ற அதர் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதில் தான் அவங்க அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சீனியர் சிட்டிசன் ஏஜட் பீப்புளுக்கு எதில் ஃபோக்கஸ் இருக்கும்? அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை இல்லையா? எதில் ஃபோக்கஸ் இருக்கும்? செக்யூரிட்டி இஸ் an issue. ஆனால் அந்த செக்யூரிட்டி இஷ்யூ who is creating? So you are creating that issue for yourself, right? இது போல I want to know, இங்கே உட்காந்துருங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் நீங்கள் வந்து டோன்ட் ஃபீல் ஷை, ஓகே? டோன்ட் ஃபீல் ஷை. இதில் வந்து ஒரு 4 பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா நம்ம அதை டீல் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அது ஒரு படிப்பினையாக இருக்கும், ரைட்? ஸோ யாரானும் ஒரு 2 பேர் வில்லிங்காக இருக்கீங்களா? எனி ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேஸிங்? சார் சொல்கிறது கேட்டிங்களா? அதாவது எப்போவுமே நம்ம நிறையா திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், அதே ப்ராப்ளம் அப்படின்றார். வெரி குட். அப்புறம் நம்ம வந்து மற்றவங்கள்ட்டேருந்து எதிர்பார்ப்பு, ரைட்? நம்பி ஏமாறுறதுன்றாங்க. ஸோ எங்கே ப்ராப்ளம் அதில்? எக்ஸ்பெக்டேஷன். அதான் சாரும் எக்ஸ்பெக்டேஷன் சொன்னார், ரைட்? யா, கரெக்ட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு யுக்தியை வச்சு தான் த கிரியேட்டர் இஸ் சஸ்டைனிங் த ஹோல் யூனிவர்ஸ். இது வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஃபேமிலி, ஐ டெவலப் மை ஃபேமிலி. லைக் தட் ஆல் ஆஃப் அஸ் have relationship and we develop the family. And beauty என்னன்னா இதை நான் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிவிட்டு I totally got engrossed into that observation. ஒரு மதருக்கும் குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ஒரு குழந்தை அந்த ரூமில் கத்துது and that mother is running. மதர் ஓட்டமாக ஓடி அந்த குழந்தை ஏன் கத்துது அப்படின்னு போகிறாங்க இல்லையா? வாட் இஸ் தட் ப்ராசஸ்? அது ஏன் அப்படி நடக்குது? நம்ம அதை கேஷுவலாக எடுத்துக்கிறதுனால நம்ம இதை பற்றி சிந்தனை பண்ணுறதில்ல. we are taking things very casually, ரைட்? அது வந்து ஒரு டிவைன் ப்ராசஸ். அது மதருக்கு தான் அது வரும், வேறு யாருக்கும் வராது. Only mother will run to the child when the child cries. The relationship between mother and child is one of childக்கு வந்து trust. few hours அது பிறந்து சில மணி நேரங்களில் அந்த நம்பிக்கை வந்துவிடும். மதர்கிட்ட தான் அந்த நம்பிக்கை வரும். மதருக்கு குழந்தை மேலே என்ன ரிலேஷன்ஷிப்னா love and compassion. love and compassion. அன்பும் கருணையும். யா, சில சமயம். ஸோ சில சமயத்தை பொருட்படுத்தணுமா, பல சமயத்தை பொருட்படுத்தணுமா? பட் சில சமயம் ஆல்சோ need to be corrected. அது சரியான நேரத்தில் சரியாக இன்டர்வெயின் பண்ணி அந்த சிச்சுவேஷனை கரெக்ட் பண்ணணும்.
ரைட்? ஸோ அதுபோல் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறதுனால பல பெரிய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது நமக்கு புரியலை. உதாரணமாக, when you take a meal of lunch, a plate of meal, அந்த மீல் உங்கள் டேபிளுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா? உங்கள் டேபிளுக்கு அந்த பிளேட் ஆஃப் மீல் வரத்துக்கு behind that how many people are working? Right from the person who is holding the land, who is producing the seed ப்ரொடியூஸ் பண்ணுறவர், ஃபெர்டிலைசர் தயார் பண்ணுறவர், ரைட், பெஸ்டிசைட்ஸ் தயார் பண்ணுறவர், ஹார்வெஸ்டிங் மிஷின், ப்ரொடக்ஷன், ஹியூஜ் ஹார்வெஸ்டிங் மிஷின் காஸ்டிங் 20-30 lakhs of rupees, the producer and the harvesting machine oda agents, plus the transport, then processing millila, right, then packaging, then when it comes to the mall you just go and take a pack of rice. But behind this there is such a huge value chain. இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணித்தான் அந்த பிளேட் ஆஃப் மீல் நம்ம டேபிளுக்கு வருது. ஆனஸ்டாக கேட்குறேன், ஆர் வி கான்ஷியஸ்? இப்படி நினைக்கிறோமா? நம்ம என்ன, நான் வந்து உனக்கு 50 ரூபா கொடுக்குறேன், நீ எனக்கு ரைஸ் கொடுக்குறேன், அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு, அப்படி தானே நினைக்கிறோம்? அதான் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் த மைண்ட் இஸ் டெல்லிங் யூ and what you yourself will be conscious when you are enlightened. நீங்க உணர்வு பூர்ணமாக இருக்கும் பொழுது உங்களுடைய புரிதல், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய தாட்ஸு, உங்களோட டெசிஷன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கும் பொழுது. அந்த உணர்வு பூர்ணமாக இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பவரை உங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்றீங்க. இந்த லாங்குவேஜை கவனிச்சிங்களா? உங்கள் பவரை உங்கள் மைண்டு கொடுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்? இப்போது மைண்டு உங்களுது, அப்போ நீங்கள் யார்? மைண்டுக்கு உங்கள் பவரை கொடுத்துட்றீங்கன்ற நான். You are surrendering your power to the mind, and you are in eternal darkness of ignorance of as to who you are. So the mind is playing havoc with your life, right? உங்க பவரை இது இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்க முடியும். நீங்கள் நிறையா கேள்வி கேட்டால் தான் என்னால் உங்களுக்கு சரியான முறையில் பதிலை சொல்ல முடியும். ஸோ லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பவரை உங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்றவங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ என்ன புரியுது இதில் உங்களுக்கு? கேளுங்க. வெரி குட், கரெக்டான பேட்டிங்க. அப்போ மைண்டு எதை மூலமாக அதை டிசைட் பண்ணுது? மைண்டுக்கு ஆர்டர் எங்கேருந்து வருது? திங்கிங் எங்கேருந்து வருது? அகைன் யூ ஆர் டாக்கிங் வித் மைண்ட் ஒன்லி. யூ ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் மைண்ட். ஸோ இதெல்லாம் மைண்டு தானே சொல்லுது. ஸோ மைண்டு சொல்கிறத வச்சு தானே மைண்டு முடிவு எடுக்குது. ஓகே, மைண்டுக்கு எங்கேருந்து கமெண்ட் வருது? பட் அப்படியும் துன்பம் நேருதே இல்லையா? ஸோ சில பேருக்கு ஏன் கெடுதல் நினைச்சு கெடுதல் செய்கிறாங்க? ஆட்டிடியூடு எங்கேருந்து வருது? அதுக்கு அதோட சோர்ஸ் எங்கே?
ஆ ஆ ஆ இன்டலெக்ட் இஸ் லைக் ஆக்டிங் as a செக்யூரிட்டி கார்டு. இன்டலெக்ட்டுங்கிறது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அங்கே இருக்குது. ஓகே, தட் இஸ் அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுப்புற இன்டலெக்ட். இன்டலெக்ட் என்ன பண்ணுது? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட்னா ஆழ்மனது, ஆழ் மனதில் உள்ள இம்ப்ரெஷன்ஸ்னு சொல்லலாம், லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ். இது ஆல்ரெடி பதியப்பட்டிருக்கிறது. எப்படி பதியப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய முந்தைய அனுபவங்கள், முந்தைய செயல்பாடுகள், முந்தைய எமோஷன்ஸ், இதெல்லாம் வந்து அப்படியே பைல் ஆகி ஸ்டாக் ஆகிருக்கு. அந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் எப்படின்னா, லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் அபவுட் மை செல்ஃப். நான் யார், என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியாது, நான் எதில் வெற்றி அடைவேன், எதில் வெற்றி அடைய முடியாது, என்னோடய வீக்னஸ் என்ன, என்னோட ஷார்ட் கமிங் என்ன, என்னோட லிமிட்டேஷன் என்ன, அப்படின்ற ஆல் இம்ப்ரெஷன்ஸ். ஆல்சோ இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம், ரைட்? எங்கள் அம்மா எப்படி, எங்கள் அப்பா எப்படி, எங்கள் சிஸ்டர்ஸ் எப்படி, எங்கள் பிரதர்ஸ் எப்படி, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எப்படி, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பாஸ் எப்படி, சபார்டினேட் எப்படி, பியர்ஸ் எப்படி, அப்படின்னு எல்லாம் ஒரு இமேஜஸ் க்ரியேட் ஆகி உங்கள் அனுபவத்துக்கு ஏற்றப்பல க்ரியேட் ஆகி டே இன் அண்ட் டே அவுட் எவ்ரி டே உங்கள் அனுபவம்லாம் இம்ப்ரெஷனாக இம்ப்ளான்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் நம்மளை பற்றியும் உலகத்தை பற்றியும் அதுதான் டெய்லி எவ்ரி டே நம்மளோட ஆக்ஷனை தூண்டுது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அங்கேருந்து வருது. இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு ஏற்கனவே. இந்த இம்ப்ரெஷன் எப்படி வருதுன்னா, இந்த இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் நம்பர் 1 கேரி ஓவர். இந்த அட்லீஸ்ட் இந்த ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்டு, மறுபிறவி கான்செப்டு புரியும். நம்ம இதை நம்புகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போன பிறவிலேருந்து உள்ள இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கூட இந்த பிறவிக்கு வந்துடும். நம்பர் 1 கேரி ஓவர், இதை கேரி ஓவர்னு சொல்லுவோம். நம்பர் 2 ஜெனட்டிக்னா தாய் தந்தையர் பிறந்ததுலேருந்து ஒரு 6 வயசு வரையிலும் அந்த குழந்தையை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அவ்வளவும் இம்ப்ரெஷனாக பதிஞ்சிடும். அப்படின்னா இந்த பேரண்ட்ஸு சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷமான இமேஜ் பதியும், துக்கமாக இருந்தால் அந்த துக்கமான இமேஜ் படியும், அவங்க நல்ல செழுமையாக இருந்தால் அந்த இமேஜ் படியும். அம்பானி வீட்டு குழந்தை எப்படி இருக்கும்? அம்பானி வீட்டு குழந்தை அந்த சூழ்நிலையில் வளர்றதுனால அந்த இமேஜ் தான் படியும். ஆனால் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சிலது இதெல்லாம் தாண்டி போன எக்ஸப்ஷன் ஒரு லட்சத்தில் ஒன்று இருக்கும். உதாரணமாக நம்ம நாட்டில் யாரை சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ரமண மகரிஷி, அதான் சொல்ல நான் எதிர்பார்த்தேன் அதை. அப்துல் கலாம் வந்து நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய உதாரணம். அவர் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தில் பிறந்து அவர் அப்படியே இருக்கணும்னு இருந்தாரா? தாண்டிட்டார்ல. ஸோ அவருக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் வேலை செய்யலை, அவர் அதை புறக்கணிச்சிட்டார். அவருக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவர் அதை புறக்கணித்து விட்டு அதை தாண்டி சிந்தனை பண்ணார். இது எல்லாராலையும் முடியும். அப்துல் கலாமால் மாத்திரம்தான் முடியும்னு இல்லை, இல்லை புத்தரால் தான் மாத்திரம் முடியும்னு இல்லை, எல்லாராலையும் முடியும். என்னென்னா அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். அந்த முடிவை
நீங்கள் எடுக்கணும். ஆனால் 99.9% மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த முடிவை, அந்த இம்ப்ரெஷன்ஸை தாண்டதில்லை. அவங்க என்ன நினச்சிட்டுறாங்கன்னா, இதுதான் என்னோட வாழ்க்கை. ரொம்ப வெரி வேலிட் பாயிண்ட் அவர் சொன்னார். இது வந்து நிறையா இதில் நடக்குது. இது மாதிரி என்ன ஒன்றுன்னா, பேரண்ட்ஸ் எங்கே கண்ட்ரோல் பண்ணணுன்னா, குழந்தைகள் எப்போ எது வரையிலும் அவங்களால முடிவு எடுக்க முடியாதோ அது வரையிலும் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கைட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணி, கூடிய வரையும் அட்லீஸ்ட் ஈவன் ஒரு 6 வயசுக்கு அப்புறமேலேருந்து இம்மீடியட்டாகவே 6 வயசுக்கு அப்புறமாவே அவங்கள கைட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள சிந்திக்க வைக்க விடணும் பேரண்ட்ஸ். அந்த சிந்திப்பதற்கு தான் ஊக்குவிக்கணுமே தவிர, அவங்களை சிந்திக்கவே விடாத முடிவுகள் எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தையால் வந்து வெளியுலகத்துக்கு போகும்போது கஷ்டம்தான். எந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்கள சிந்திக்க வச்சு இந்த இன்ஃபர்மேஷனை போட்டுப்பா இதெல்லாம் இதை யோசனை பண்ணு, அதை யோசனை பண்ணு, இதை கருத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அனலைஸ் பண்ணுறத கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு தனியாக முடிவெடுக்க வேண்டிய திறமை வளரும், முடிவெடுக்க முடியும். 6 வயசில் பண்ணோன்னு சொல்ல, கிராஜுவலாக ஆரம்பிக்கணுன்றேன் நான். கிராஜுவலாக ஆரம்பித்து ஒரு 12 வயசில் ஒரு அந்த பொண்ணோ பையனோ அட்லீஸ்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட, ஏப்பா நீ இது மாதிரி சொல்கிறியா, அப்போ இது இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்ன, இது ஏன் படிக்கக்கூடாதுன்ற அப்படின்னு கேட்குற அளவுக்கு வரணும். குழந்தைங்க வந்து அவங்க வந்து அறிவை விருத்தி பண்ணுறது வந்து ஒரு வயசு வரலும் கண்டிஷன்டு லேர்னிங். கண்டிஷன்டு லேர்னிங்னா ஸ்கூலில் பிரைமரி ஸ்கூல் லெவலில் வந்து கண்டிஷன்டு லேர்னிங். இப்போ நம்மளாம் வந்து வி ஆர் நாட் இன் கண்டிஷன்டு லேர்னிங், வி ஆர் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். வி லேர்ன் அவுட் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்து மூலமாக தான். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் தான் நம்மளோட சத்ரு. இந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜ் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஒரு நார்மல் டே டு டே லைஃப், சாதாரண விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. பட்டு யுக்திகள் தயார் பண்ணுவதற்கு, உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுவதற்கு, பெரிய சிந்தனைக்கு, பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உதாரணமாக, இப்போ நாம் கிளம்பி வந்து நீங்கள் ட்ரிச்சிக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளான் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் வேணும். ட்ரிச்சி டேக்ஸ் 6 hours, ஓகே, 6 மணி நேரம். நான் எத்தனை மணிக்கு போய் சேரணும், 12 மணிக்கு போய் சேரணும். அப்போ வந்து 6 மணிக்கு இங்கே கிளம்பினா தான் முடியும். நடுப்புற ஹால்ட்டுனா இவ்வளோ நேரம். ஸோ எல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு மைண்டை யூஸ் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆப்ரேஷனல் பர்பஸ், ரொட்டீன் பர்பஸ்க்கு மைண்டை யூஸ் பண்ணுங்க. பட் கிரியேட்டிவ் பர்பஸுக்கு டோன்ட் யூஸ் த மைண்ட். கிரியேட்டிவ் பர்பஸ்க்கு மைண்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை பின்னாடி தான் இழுக்கும். ஏன் அப்படின்னா, மைண்டோட குணம் என்னென்னா உங்களை பேக்வேர்டாக தான் கொண்டு போகும், ஃபார்வேர்டு கொண்டு போகாது. சொல்கிறேன். ஸோ கிரியேட்டிவ் பர்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஓகே, ஒரு திங்கர்ஸா, திங்கிங்கிறது உங்களுக்கு சாதாரண திங்கிங் உண்டு, கிரியேட்டிவ் திங்கிங் உண்டு. இல்லை, சாதாரண திங்கிங்கிறது இப்போ திருச்சிக்கு இப்போ பிளான் பண்ணுறது அது சாதாரண திங்கிங். எனிபடி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய விஷயத்தை பற்றி, ஓகே நான் என்ன ஸ்டடி பண்ணணும், ஓகே காலேஜு +2க்கு அப்புறம் நான் என்ன ஸ்டடி பண்ணணும், அது வந்து பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்துக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் ஃபாலோ த மைண்ட். ஏன் அப்படின்னா, மைண்ட் இஸ் ஃபுல்லி கரப்டட் பை யுவர் பேரண்ட்ஸ் as well as by the environment. ரைட்? எப்படி அது நடக்குதுன்னா, பக்கத்து வீட்டு பையன் வந்து அவங்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க அப்பா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இவன் கேட்குறத விட இவங்க அம்மா அப்பாவே முதல்ல
முந்திக்குவாங்க. ஐயோ நம்ம அவர் அனுப்பிச்சிட்டாரு பையனை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு, நம்ம பொண்ணையும் நம்ம பையனையும் அனுப்பணுமே. இது என்னென்னா கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். திஸ் இஸ் நாட் யுவர் பர்சனல் கான்ஷியஸ்னஸ். உங்களோட உணர்வு உங்கள் உணர்வு இல்லை, இது உலகத்தின் உணர்வு. இந்த உலகத்தின் உணர்வால் தான் நம்ம ரொம்ப சஃபர் பண்ணுறோம். எஸ், அது ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் a குட் கொஸ்டின். பிறக்கும்போது உங்களுக்கு கொடுத்த மைண்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். இட் இஸ் a gift given to you, given to the human being to உங்களுடைய அனுபவங்களை நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே அனுபவிக்கிறதுக்கு உண்டான வசதி செய்கிறதுக்காக தான் அந்த மைண்டை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கு இந்த கிரியேஷன் ப்ராசஸில், ரைட்? ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கண்டினியூவஸ் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், ரைட்? அதில் இந்த மைண்ட் வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட், அந்த ஆரிஜினோட சென்ஸை மறந்து போச்சு. ஏன்னா அதிகமாக நம்ம வேர்ல்டில் எங்கேஜ் ஆகிறோம் இல்லையா? கவலைகள், ஆசைகள், ரைட்? இதில் அதிகமாக எங்கேஜ் ஆகி ஃப்ரெண்ட்ஸோட பழக்கம், மற்றவங்களோட பழக்கம், அவன் அப்படி இருக்கானே நானும் அப்படி இருக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சயின்ஸ் அட்வான்ஸ் ஆக ஆக, சயின்ஸ் அட்வான்ஸ் ஆனது வந்து மனிதர்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்காக. மொபைல் ஃபோன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மொபைல் ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேறு அர்த்தம், இவர் சொன்னார்னா அது வேறு அர்த்தம் இல்லையா? ரைட்? ஸோ ஒரே கருவி நல்ல விஷயத்துக்காக அது தயாரிக்கப்பட்டது. ஆனால் நம்ம மைண்ட் என்னாச்சு, நம்ம மைண்ட் அதே வந்து கெட்ட விஷயங்களுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், ரைட்? சரியா இல்லையா? அது அப்போது என்ன ஆகுது? ஸோ த மைண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் எங்கேஜ் ஆக 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 நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களோட பர்பஸ் என்ன, அது கம்ப்ளீட்டாக மறந்து போகுது. காம்படிஷன். அவன் அப்படி இருக்கான், நானும் அப்படி இருக்கணும். அவன் அந்த காலேஜுக்கு போகிறான், நானும் அந்த காலேஜுக்கு போகணும். அவன் வந்து பைக்கு, இந்த பைக்கு வாங்கியிருக்கான், இல்லை கார் வாங்கியிருக்கான், நானும் அந்த பைக் கார் வாங்கணும். ஸோ திஸ் இஸ் கால்டு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். இது உங்களோட பர்சனல் கான்ஷியஸ்னஸ் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட உணர்வு இல்லை, சமுதாய உணர்வு. இந்த சமுதாய உணர்வுகளால் தான் நம்ம நிறையா சஃபர் பண்ணுறோம். நம்ம மறுபடியும் என்னாச்சுன்னா, இந்த பூமியில் இந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு என்ன தமிழ்? இல்லை, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பூமியில் நம்ம செயல்பாடுகளின் மூலம் அதிகமாக இந்த மாதிரி விஷயத்தில் எங்கேஜ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பர்சனல் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக தூங்கிட்டு கிடக்கு. இது எழுந்திருக்கல. ஸோ ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கூட கலெக்டிவ் கான்ஷியஸ்னால் யோசனை பண்ணுங்க. இல்லை, இது நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது இந்த கான்செப்ட் கரெக்டாக இல்லையா உங்கள் லைஃப்பில்? ரைட்? கமிங். உங்கள் லாங்குவேஜில் எவ்வளோ குழப்பம் இருக்குது தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட். என்ன அர்த்தம் அது? இப்போ வாட் இஸ் த செல்ஃப் தேர்? செல்ஃப் கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட்னு சொல்கிறீங்க. இதுதான் உண்மையான காம்ப்ளிகேஷன். இருங்க, நம்ம மைண்டை நீங்கள் யார்? தட் இஸ் அ கன்ஃபியூஷன். தட் இஸ் தி கன்ஃபியூஷன் எக்ஸிஸ்ட். உங்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, 99% மக்கள் இந்த உலகத்தில் அளவில் இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க யாரு? அதுதான் கொஸ்டின். அது வந்து லோயஸ்ட். நீங்க பேர் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது லோயஸ்ட். நீங்க
ஸோ அது வந்து சோஷியல் ஐடென்டிட்டி தான். நான் என்னுடைய பேர் கோபாலன்னா எங்கள் அம்மா அப்பா நான் போயிட்டு இருக்கும்போது கூப்பிடுறதுக்காக வச்சது பேர், அவ்வளோதான். I am Gopalna, I am not actually Gopal. I need to understand that. I am not Gopal. I am not Gopalங்கிற லாங்குவேஜ் நல்லா புரிஞ்சுங்க. கோபால்ங்கிறது இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி. குவாலிஃபிகேஷன், ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, ஐஏஎஸ்ங்கிறது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஐடென்டிட்டி தான், ரைட்? ஒரு டாக்டர்னா அது ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி, தொழில் ரீதியான அடையாளம். ஸோ இப்படி சமூக ரீதியான அடையாளம், தொழில் ரீதியான அடையாளம், இந்த மாதிரி பல அடையாளங்களை நம்ம வச்சுக்கிட்டு குழம்பிட்டு கிடக்கும். அண்ட் வி ஆர் லிங்கிங் ஆல் தட், சேயிங் தட் ஐ ஆம் தட், ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அன் அட்வொகேட், ஐ ஆம் அன் என்ஜினியர். இதெல்லாம் உங்கள் ப்ரொஃபஷன்ப்பா. நீ அதான் அந்த நினைக்கிறது, நீங்கள் நினைக்கிறது தான் தப்புன்றேன். மைண்ட் நினைப்புங்கிறது தான் மைண்ட்லேருந்து வருது தான். மைண்ட் இஸ் அ வேர் ஹவுஸ் ஆஃப் ஆல் த தாட்ஸ் அண்ட் இமேஜஸ். மைண்ட் வந்து ஒரு கிடங்கு. என்ன கிடங்கு அது? பழசு, பாஸ்ட்டு. பாஸ்ட்டாக நான் என்னோட பிலீஃப், உதாரணமாக வந்து நான் கிறிஸ்டியன்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து பிலீஃப் ஸ்ட்ரக்சர். நான் கிறிஸ்துவங்கிற எண்ணம் வந்து உள்ளே இருக்குது, நான் ஹிந்துங்கிற எண்ணம் உள்ளே இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள். இது நம்ம உணர்றதில்லை, ரொம்ப பயங்கரம். நம்மளை வந்து படுகுழுக்கி தள்ளுற விஷயங்கள் இதெல்லாம். நான் ஹிந்து, நான் ரிலீஜன், நான் முஸ்லீம்ங்கிறது சொல்கிறது வந்து இருக்கே, இந்த ரிலீஜன் யார் கிரியேட் பண்ணது? கிரியேட்டர் கிரியேட் பண்ணதா? சரி, வேற ஒரு வழிக்கு வாங்கலாம். இந்த ரிலீஜனில் யாரான இந்த மூணு பெரிய ரிலீஜனில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் யாருன்னா படிச்சிருக்கீங்களா? முக்கியமான விஷயம் 1-2 விஷயம். 3 ரிலீஜன்லையும் ஒன்றா தான் சொல்லியிருக்கு. சரி, ரைட். 3 ரிலீஜன்லையும் God equals love and compassion. 3லையும் சொல்லியிருக்கு. அப்போ how can there be 3 different religion? என்ன பெரிய பிரச்சனைன்னா, நம்ம யார் முந்தியெல்லாம் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? we were the hunters and gatherers, right? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நாடோடியாக காட்டில் ஒரு ஆடை கூட இல்லாமல் திரிஞ்சுக்கிட்டு, சாப்பாட்டுக்காக திரிஞ்சுக்கிட்டு, ஹண்டிங் அண்ட் கேதரிங், அங்கேருந்து வந்தவங்க தான் நம்ம. ஒரு ரா ஃப்ளெஷ்ஷை சாப்பிட்டுக்கிட்டு அனிமல்ஸுக்கும் வெதருக்கும் பயந்து ஓடி போய் குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு, அந்த ஸ்டேஜிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மாடர்ன் லிவிங், வி ஆர் காலிங் திஸ் அஸ் அ டிக்னிஃபைடு life of human being, right? And added to that, in the scientific discoveries in every walk of life, miles to miles நீங்கள் நடந்து போனீங்க, இப்போ you are flying in the jet, right? So வேப்பங்குச்சி வச்சு பல்லு தேய்க்க போய் இப்போ வந்து டூத் பேஸ்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹியூமன் மைண்ட், த ஹியூமன் மைண்டினால் டிஸ்கவர் பண்ணி உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தானே அவ்வளவும். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஸோ அப்படின்னா நம்ம வந்து முன்னேறி இருக்கோம், அங்கேருந்து முன்னேறி இருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது நம்மளோட அட்டென்ஷன் எல்லாமே எக்ஸசிவாக இதில் போயிடுச்சு. எங்கேருந்து போயிடுச்சு? we lost the connection with the source. சோர்ஸோட கனெக்ஷன் போயிடுச்சு. எங்கேருந்து வந்தோமோ, எந்த பர்பஸுக்காக நம்ம வந்தோம்,
அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் இல்லை. கடலில் மாட்டிக்கிட்டால் அலையோட அலையாக போவோம் இல்லையா, அதுபோல் த ஃபிசிக்கல் வேர்ல்டு, இந்த பூமி அதோட ப்ராசஸில் நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம கவனமெல்லாம் அதில் போயிடுச்சு. அதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பெரிய விஞ்ஞானி. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு? யுவர் அட்டென்ஷன் கிரியேட்ஸ் யுவர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. அதாவது எங்கே உங்கள் கவனம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் அமையும்னு இருக்கார். எங்கே உங்கள் கவனம் இருக்கோ அதுக்கேற்றாப்புல உங்கள் லைஃப் அமையும். இந்த விஷயமே நமக்கு அதிகமாக தெரியலையே. ஏன்னா சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனும் இருக்கான், அம்பானியும் இருக்கான். இருக்கான இல்லையா? அவன் ஏன் அப்படி இருக்கான் பிச்சைக்காரன்? அம்பானி ஏன் அப்படி இருக்காரு? என்ன காரணம்? நம்ம ஜாலியாக 1008 காரணம் சொல்லுவோமே. டயத்து மேலே பழி போட்டுற வேண்டியது. அந்த பிச்சைக்காரன் கோயில் வாசலில் உட்காந்துருக்கான். அவன் அவன் உட்காந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க, லேபரர்ஸ் வேலை செய்கிறான். அவன் 700-800 சம்பாதிக்கிறான். இவன் இங்கே தான் உட்காந்துருக்கான். அந்த ஒரு 30-40 டெய்லி வரும் பாருங்க, அதுக்காக டெய்லி வந்து உட்காந்துருக்கான். ஆனால் இதில் நம்ம ஹியூமன் இதை நம்ம இப்படி கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். த பர்பஸ், மனித வாழ்வின் நோக்கம் என்ன? மனித வாழ்வின் நோக்கம், நான் வந்து நீங்கள் சொல்கிறப்பல நான் ஐடியில் இன்ஜினியராக இருக்கேன், டாக்டராக இருக்கேன், அது இல்லை மனித வாழ்வின் நோக்கம். இது வந்து உங்களோட சூஸ் அண்ட் பாத், உங்களோட சாய்ஸ். ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ அது அவரோட சாய்ஸு. பட் ஓவராலாக யூனிவர்சலாக மனித வாழ்வின் நோக்கம் என்ன? எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீங்க? ஸோ மனித வாழ்வு, இந்த சந்தோஷம் வெற்றியெல்லாம் இது வந்து ரிசல்ட்டு. இது வந்து ரிசல்ட் இல்லையா? அதுவும் ரிசல்ட் தானே, அது எமோஷனல் ரிசல்ட். ரிசல்ட்டு. ஸோ யூனிவர்சல் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ யூனிவர்சல் சொல்லுங்கள் சார். ஹியூமன், அதாவது மனித இனத்தின் நோக்கம் என்ன? சரி சொல்லுங்க சார். யா, ஸோ இந்த அமைதிங்கிறது ஆல்சோ இஸ் எ ரிசல்ட். ஓகே, நோக்கம்ங்கிறது ப்ராசஸ். ஓகே, மனித வாழ்வின் நோக்கம் என்பது 3 வார்த்தை தான். டு சர்வ் அதர்ஸ். அதுக்கு தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லா இதை புரிஞ்சுக்கணும். டு சர்வ் அதர்ஸ். அந்த சர்வீஸ் எப்படி வேணா இருக்கலாம். அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ஜினியராவோ டாக்டராவோ அட்வொகேட்டாவோ. ஸோ அந்த பாதையில் போய் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் பாயிண்ட். ரைட்? இப்போ இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுறாங்க.
நிறைய பேர் இந்த சர்வீஸ் இருக்கே, சர்வீஸ் டு அதர்ஸ், இதில் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார் தெரியுமா? பார்க்குறீங்களா? டெய்லி நம்ம பார்க்குறோம்ல, ஒரு ஸ்ட்ரீட்டில் வெஜிடபிள் வெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதே ஒருத்தன் பழமுதிர் சோலைன்னு அவன் பெரிய கடை வச்சு ஏசியெல்லாம் வச்சு அவன் அதை பண்ணுறான். ரைட்? இதே குளோபல் செயினும் இருக்குது, மால்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வருது? ஒய் திஸ் டிஃப்ரென்ஸ்? ஏன் ஒருத்தன் ஸ்ட்ரீட் வெண்டராக இருக்கான், ஏன் ஒருத்தன் பெரிய செயின் ஆஃப் ஷாப் வச்சு நடத்துகிறாங்க? இவரும் தான் சர்வீஸ் பண்ணுறாரு, எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறாங்க. நோக்கம் தெரியலையா, அல்லது 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 அவங்க எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணலாங்கிறத உணரலையாங்கிறது தான். ஒருத்தர் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு, மைக்ரோசாஃப்ட். ரைட்? உலகம் ஃபுல்லாக கட்டி ஆள்றாரு. அவரோட கம்ப்யூட்டர் இல்லாத நாடு கிடையாது. ஸோ அவரோட திங்கிங் அந்த மாதிரி, ஐ வாண்ட் டு ரூல் தி குளோபல் மார்க்கெட், உலக அளவில் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஆசை. இன்னொருத்தர் ஆசை, இந்த ஸ்ட்ரீட்டில் நான் பண்ணினா போகிறோம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு தான் நம்ம வந்து எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் ரொம்ப உங்களுக்கு வந்து இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும். இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இது நம்ம மைண்டுக்கு புலப்படவில்லை. ஏன் அப்படின்னா அந்த மைண்டே தடுக்குது உங்களை. இந்த வியாபாரி ஸ்ட்ரீட் வெண்டர் ஒரு சின்ன கடை வச்சா நிறையா பேர் வருவாங்க, இன்னும் நிறையா வியாபாரம் பண்ணலாம், நிறையா ப்ராஃபிட் அனுக்கலான்னு அவனுக்கு ஆசை அப்பப்போ வரும், எப்போன்னு வரும், அடிக்கடி வராது. ஏன் அப்படின்னா 95% ஆஃப் யுவர் டைம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் ஒர்க் பண்ணும், கான்ஷியஸ் மைண்டு ஒர்க் பண்ணல. ஒன்லி 5% ஆஃப் டைம் கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணுது. ரைட்? ஸோ அந்த 5% ஆஃப் டயத்தில் இவனுக்கு ஆசை வரும் அப்பப்போ, ஆஹா நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் வியாபாரம் பண்ணால் என்ன, நிறையா பேருக்கு சர்வீஸ் பண்ணலாம், நிறையா ப்ராஃபிட் வருமே அப்படின்னு. ஆனால் என்ன ஆகும்னா அடுத்த நிமிஷம் இந்த மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, வேண்டாம் அதில் போகாத, போனால் லாஸ் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், உன்னால் முடியுமா, உனக்கு கெப்பாசிட்டி இல்லை, உனக்கு கேபிட்டல் இல்லை, எங்கேருந்து பணம் வரும், இது மாதிரி 1008 கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மைண்டு சொல்லுதோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கணும் சொல்லிட்டுவாங்க. அம்பானியும் ஆரம்பிச்சது ஸ்ட்ரீட் வெண்டராக தானே ஆரம்பித்தான். அம்பானி இன்றைக்கி தானே அம்பானியாக இருக்கார். அவர் ஆரம்பித்தது சின்ன லெவல்லேருந்து தானே ஆரம்பித்தார். அதான் ஆரம்பம். ஆகணும்னு அவசியமும் கிடையாது, யூ கேன் திங்க் லைக் அம்பானி, யூ டோன்ட் ஹேவ் டு பிகம் லைக் அம்பானி, யூ கேன் திங்க் லைக் அம்பானி. உங்களோட ஓன் சாய்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனில் நீங்கள் உங்கள் ஆஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கணுன்றதான் நான் சொல்கிறேன். அவருக்கும் கிடைக்குது. இப்போ என்னென்ன நாலேஜ் இல்லை நமக்கு, அவருக்கும் கிடைக்குது. இல்லை இப்போ ஆக்சுவலாக அது அந்த விஷயத்தை இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய லோன்ஸு, எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தெரியல உங்களுக்கு, அதில் வந்து எக்கச்சக்கமாக லோன் வருது. நீங்கள் அது கொஞ்சமாவது முயற்சி பண்ணாமல் எல்லாமே நம்ம வீடு தேடி வரணும்னா நடக்காது. எல்லாமே வீடு தேடி வராது, ஒரு முயற்சி பண்ணும். ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறாங்க, அதான் பாயிண்ட்டு. எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பிளேட் ஆஃப் மீல் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த 100 பேருக்கும் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் சர்விங், இன்க்ளூடிங் பெக்கர்ஸ். பிச்சைக்காரன் கூட சர்வீஸ் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? இது என்னோட வாதம். பிச்சைக்காரனும் சர்வீஸ் பண்ணுறான். எப்படி பண்ணுறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
இல்லையா? கரெக்டு. அந்த உணர்வு வருது இல்லை, அந்த உணர்வை உங்களுக்கு தூண்டிட்டான்ல அவன், அது நல்ல உணர்வு, அது தூண்டிட்டான்ல, அதுதான் அவன் சர்வீஸ் உங்களுக்கு. ஸோ அக்கேஷனலாக ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு அவன் கருவியாக இருக்கான். ஆனால் நான் பிச்சைக்காரனை என்கரேஜ் பண்ணல, நான் என்கரேஜ் பண்ணல. ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் தட். பட் வாட் ஐம் சேயிங் இஸ், எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம பர்பஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது, ஆனால் மைண்ட் இஸ் புட்டிங் லிமிட்டேஷன். மைண்ட் உங்கள் வாழ்க்கையில் எதுக்குமே லிமிட்டேஷன் கிடையாது. அப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் கிரியேட் பண்ணியிருக்கு, டிசைன் அப்படி தான். அந்த டிசைன் உங்களுக்கு புரியலை, நமக்கு யாருக்கும் அந்த டிசைன் புரியலை. ஏன் டிசைன் புரியலைன்னா, நம்ம விழித்திருக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பாடியும் மைண்டு வேலை செய்யுது, ஆனால் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மைண்ட் என்னாச்சு, பிரபஞ்சத்தில் உழன்று அதே எக்ஸ்போஷரில் இந்த லிமிட்டேஷன், அபண்டன்ஸ், இந்த டியூயாலிட்டி, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு உங்களுக்கு டியூயாலிட்டி தான் கொடுக்க முடியும், சிங்குலாரிட்டி கொடுக்க முடியாது. நைட்டுன்னு தான் டேன்னு இருக்குது. அபண்டன்ஸ்னா ஸ்கார்சிட்டி, சக்ஸஸ்னா ஃபெயிலியர். ஸோ இந்த டியூயாலிட்டியை தான் இந்த பிரபஞ்சத்தோட நேச்சர், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதை வின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும், அதை வின் பண்ணுறதுக்கு தான் மைண்ட் மேனேஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா, இந்த டியூயாலிட்டி, இருமை, சரியான வார்த்தையா தமிழ்? ஓ நாட் பேட், நானே என் பின்னாடி தட்டிக்க வேண்டி தான். ஸோ இந்த இருமை தான் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இருமையை வெல்பவன் தான் ஞானி. இருமையை வென்று எப்பொழுதுமே சமநிலை இருப்பவன் தான் ஞானியாக இருக்க முடியும். அது எல்லாராலையும் முடியும், அப்சல்யூட்லி பாசிபிள். எப்போ அது பாசிபிள்னா, நாம் உயிருடன் இருக்கும்போதே இறந்து நமக்கு இறப்பே இல்லை என்பதை உணர்தல். உயிருடன் இருக்கும்போதே இறந்து நமக்கு இறப்பே இல்லை என்பதை உணரும் பொழுது அந்த இருமையே இருக்காது, எப்போவுமே ஒருமை தான். இதுதான் புரியுதா? அது டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா எல்லாரையும்? இல்லை, கிடையவே கிடையாது. நீங்கள் உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டே இதை செய்ய முடியும். அது எப்படி போக முடியும்? ஓ, அதுக்கு ஒரு வயசு நிர்ணயம் பண்ணிட்டீங்களா? அதுதான் இது. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கிளாசிக்கல் ட்ரெடிஷனல் திங்கிங். எக்ஸாக்ட்லி. ஸோ இதை ஸ்டோர் பண்ணி நம்ம பசங்களுக்கும் 60 வயசு சொல்லி நீ என்ன வேணா பண்ணா, 60 வயசுக்கு அப்புறம் நீ சிந்தனை பண்ணுன்னு சொல்லலாமா? என்ன 60 வயசுல நான் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டோமே. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் மெத்தட் சொல்கிறேன். வாழும்போதே இறந்து இறப்பே இல்லை என்பதை உணர்ந்து அந்த நிலையில் இருப்பது தான் பிளிஸ். இதில் அந்த வேர்ட்ஸில் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இறப்புன்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் இமேஜ் இருக்குல்ல, இறப்புன்னு ஒன்று ஈவெண்ட் வில் ஹேப்பன், நம்ம பாட்டு கிடப்போம், தூக்கிட்டு போவாங்க, இதுதானே நினச்சிட்ருக்கோம். அந்த இறப்பை நான் சொல்ல. எதை நான் சொல்கிறேன்னா, எதுக்கு இறக்கணும்? நீங்கள் எதுக்கு இறக்கணும்னா, நம்மளோட ஃபியர், பிரைமார்டியல் எமோஷன், ஆதி உணர்வு. இந்த பயம்ங்கிறது ஆதி உணர்வு விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பூமிக்கு வந்தீங்களோ, ஃபஸ்ட்டு இந்த காஸ்டியூமில் சொல்ல, நீங்கள் எவ்வளோ தடவை வந்துட்டு போயிட்டீங்க. ஸோ முதல் தடவை நீங்கள் பூமிக்கு அந்த சோர்ஸ்லேருந்து
நீங்கள் வந்தபோது ஏற்பட்ட முதல் உணர்வு தான் பயம். ஏன் அந்த பயம் வந்துன்னா, ஒன்றுமே இல்லை, உங்களை சுற்றி எதுவுமே கிடையாது, நீங்கள் தனி. அந்த உணர்வினால் ஏற்பட்ட பயம், ஃபியர். இந்த ஃபியர் எப்படி கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குங்கிறது ஒரு 2 நிமிஷத்தில் பேசிடுவோம். ரொம்ப முக்கியம் இது, என்ன இல்லைன்னா கண்டினியூட்டி இருக்காது. அந்த பயம் எப்படி மாறிச்சுன்னா, ஏதோ ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கு அந்த ஸ்டேஜில், பயத்தில் ஏதோ ஒரு உணர்வு. அது உங்களுக்கு அப்போ லாங்குவேஜும் கிடையாது இல்லையா, லாங்குவேஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சொல்ல முடியாது, யாரும் ஆளும் இல்லை சொல்கிறதுக்கு. ஒரு உணர்வு ஏற்பட்டது. பக்கத்தில் ஒரு மரத்தை பார்க்குறீங்க, மரத்தில் என்னமோ தொங்குது, அதை ஏதோ எடுத்து பறித்து வாயில் வச்சுருக்கீங்க. அதை சாப்பிட்ட உடனே அந்த உணர்வு ரிலீஃப் கிடச்சிது. பசிங்கிற உணர்வு, பசின்னு அப்போ கூட தெரியாது, என்ன லாங்குவேஜ் டெவலப் ஆகலை அப்போ. ஸோ பசியாக இருக்கும் பொழுது எதையோ ஒன்று பறித்து வாயில் வச்சு சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த பசின்ற உணர்வு மறைந்து விட்டது. அப்போ நீங்கள் என்ன ஆரம்பிச்சிட்டிங்க, ஆஹா இதுதான் லிங்கா, இதை எடுத்து சாப்பிட்டா அப்போ இங்கே சரியாக போகுது. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க, ஓஹோ அப்போ நாளைக்கு இதே மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுறது, இன்னொன்று பறிச்சிங்க, இன்னொன்று பறித்து பாக்கெட்டில் வச்சுட்டீங்க. சேவிங்ஸ். சேவிங், யூ ஸ்டார்டட் தட் கான்செப்ட் ஆஃப் சேவிங் லைக் தட். அந்த பய உணர்வினால் நாளைய பற்றிய சிந்தனை. நாளைய பற்றிய சிந்தனை 2 விதம். நாளைக்கு நான் உயிருடன் இருந்து விட்டால் இது எனக்கு வேணுமே. இன்னொன்று, நாளைக்கு நான் இல்லை என்றால், இறந்து விட்டால் என் குழந்தைகளுக்கு வேணுமே அப்படின்ட்டு அந்த சேவிங்ஸ் கான்செப்ட் ஆரம்பித்து, அந்த சேவிங்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா காம்படிஷனில் ஆரம்பிச்சிருச்சு. சேவிங்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு காம்படிஷனில் கொண்டு போய் முடிஞ்சிருச்சு. அந்த காம்படிஷன் வந்து அக்ரெசிவ் காம்படிஷன் ஆயிடுச்சு. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதானே நடக்குது உலகத்தில் இன்றைக்கி. அக்ரெசிவ் காம்படிஷன். அவன் மார்க்கெட்டை நான் பிடிக்கணும், நான் நிறையா சேல்ஸ் பண்ணணும், நான் நிறையா சேல்ஸ் பண்ணி நிறையா சம்பாதிக்கணும், நிறையா ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த பிஸ்னஸில் நான் தான் கிங், ரைட்? ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தினா இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போகாது, 100 ஹாஸ்பிட்டல் நடத்தணும். அந்த ஆசை, அதே ஆசை வேறு விதமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குமாங்க அவங்க லைஃப். என்ன, அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நடத்தணும், பேரும் புகழும் வரணும், பணம் வரணுன்ற சிந்தனை இல்லாமல் இன்னும் நிறையா பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பிஸ்னஸும் நடக்கும், பீஸும் இருக்கும், ஹாப்பினஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து அந்த அக்ரெசிவ் காம்படிஷன் அவுட் ஆஃப் க்ரீடு, பேராசை, பேராசைனால் வந்த அக்ரெசிவ் காம்படிஷன். இந்த அக்ரெசிவ் காம்படிஷன் இருக்கும்போது என்னாகும், நீங்களும் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போது நான் வந்து உங்களை முந்தணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன முந்தணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, ஹேட்ரட் வருதா, வெறுப்பு. உன் பிஸ்னஸ் நான் ஒழிக்கணும், ஏன் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்க்கலாமேன்றது கூட சிந்தனை இல்லாமல் உன் பிஸ்னஸ் ஒழிக்கணும் இல்லை? ஸோ அக்ரெசிவ் காம்படிஷன். இந்த அக்ரெசிவ் காம்படிஷன்னால என்ன ஆகுது, நிறைய கன்ஃபியூஷன். மார்க்கெட்டை பிடிக்கணும், பிராண்டை மெயின்டைன் பண்ணணும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஸோ அவ்வளவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எமோஷன் தானே எவ்வளவும். த ஃபியர் டிரான்ஸ்ஃபார்மிங், பயங்கர உணர்வு க்ரீடாகி, க்ரீடு காம்படிஷன் கொண்டு போய் நிறுத்தி, காம்படிஷன் அக்ரெசிவ் காம்படிஷன் ஆகி, ரைட்? அதனால் ஹேட்ரட் வந்து எல்லா விதமான நெகட்டிவ் உணர்வுகளும் அந்த ஆதி உணர்வினால் ஏற்படுத்தப்பட்டது. அதே ஆதி உணர்வு தான் நம்மளை இன்றைக்கி லிமிட் பண்ணுது. ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா உடனே அந்த மைண்ட் என்ன சொல்லுது, வேண்டாம், ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், தாங்க மாட்டேன், ரைட்? போகாத, அகலக்காலை வைக்காத, எல்லாம் நம்ம ஜாலியாக தின்ன பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த காலத்தில். அகலக்கால் வைக்காத, ரைட்? இப்படி சொல்லி 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 என்னாச்சுன்னா ஒரு 25 வயசு பையன் பொண்ணை கூட ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில் நம்ம முன்னோர்கள் நம்மளை வந்து அன்பினால் கட்டி வைத்து விட்டார்கள். அது கேட்டால் அன்புன்றான்.
அது நல்லதா? அன்பினால் அவனை திண்ணலை கட்டி போடுவியா, இல்லை அன்பினால் அவனை எம்பவர் பண்ணுவியா? இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவனை அனலைஸ் பண்ண சொல்லு, அவனை டெசிஷன் எடுத்துக்க சொல்லு. யூ ஒன்லி ஹெல்ப் தம், யூ டோன்ட் மேக் டெசிஷன் ஃபார் them, யூ மேக் them மேக் டெசிஷன். ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த ஆதி உணர்வினால் ஏற்பட்ட இவ்வளவு பிரச்சனைகளும் நமக்கு இப்போ சஃபராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இறப்புன்ற வார்த்தை எதுக்கு சொன்னதுன்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கு யூ டை, இதுக்கு இறந்து விடுங்கள். நீங்கள் அனைத்து விதமான நெகட்டிவ் எமோஷனுக்கும் நீங்கள் இறந்து விடுங்கள். அப்போ பயம் இருக்காது. பயம்தான் மனுஷனுக்கு சத்ரு, எந்த ஆஸ்பெக்டாக இருக்கட்டும். பயம்தான் மனுஷனுக்கு சத்ரு. அதுதான் அவர் சொன்னா போல, இந்த உணர்வுகளுக்கெல்லாம் இறந்து விட்டால் அப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத சமநிலையில் இருப்பீங்க. சமநிலை இருப்பு. கடல் அலை இருக்கு, கடல்லேருந்து அலை தண்ணி எடுத்துகிட்டு போகுதில்ல ஷோருக்கு, அந்த தண்ணி அதோட தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும்போது கடல் வருத்தப்படுதா? வருத்தப்படுதா என்ன? இல்லை அந்த தண்ணி திருப்பி வரும்போது அது சந்தோஷப்படுதா? இந்த நிலைக்கு நாம் வந்து விட்டோமானால் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கு ஒன்று தான். ஏழ்மையும் செல்வமும் ஒன்று தான். இதுதான் மைண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. இதுதான் மைண்ட் மேனேஜ்மெண்ட். உணர்வு பூர்ணமாக தான் நீங்கள் மைண்டை மேனேஜ் பண்ண முடியுமே தவிர, இந்த யோகா இதில் எல்லாம் மைண்டை மேனேஜ் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க இப்படியெல்லாம் மைண்ட், இவன் யோகா போயிட்டு வரான், அடுத்த நிமிஷம் இன்னொருத்தன் திட்டிட்டு போகிறான் வெளியில் ரோட்டில். தப்பு இல்லை அது. ரைட்? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எங்கள் அப்பா கூட என்ன சொன்னாங்க அந்த காலத்தில், பெட்டர் நீ மைண்டை மேனேஜ் பண்ணு, இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டமாயிடும் அப்படின்னு. அவங்க சொன்னபோது நான் திருப்பி அவங்கள கேட்கலையே. என்ன சொல்கிறீங்க? நான் என்னுடைய மைண்டை மேனேஜ் பண்ணணும். இதானே லாங்குவேஜ். பாருங்கள், இந்த லாங்குவேஜ் நமக்கு சொல்லுது, நம்ம புரிஞ்சிக்கல. நான் என்னுடைய மைண்டை மேனேஜ் பண்ணணும்னா அப்போ மைண்டு வேற நான் வேறேன்னு ஆயிடுதுல்ல. லாஜிக் புரியுதா? நீங்கள் உங்கள் மனதை மேலாண்மை செய்யுங்கள் நான் சொல்லும் பொழுது அதில் என்ன பொருள் இருக்குது? மைண்டு வேற, நீங்கள் வேற. அப்போ அடுத்த கேள்வி என்ன வரணும்? அப்போ நான் வேற மைண்டு வேறன்னா அப்போ நான் எப்படி மைண்டை மேனேஜ் பண்ணுறது? அப்போ நான் யார்? நான் யாருன்னு தெரிஞ்சால் தானே இப்போ மைண்டை மேனேஜ் பண்ண முடியும். இது புரியுதா இல்லையா? ஒரு ஆஃபீஸ் இருக்குப்பா, ஒரு ஆஃபீஸு, ஒரு டீம் இருக்குது. ஐடி ஆஃபீஸு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கு மேனேஜர் இருக்கார்ல, அந்த மேனேஜர் எதுக்கு போட்டிருக்கங்க? டு மேனேஜ் த டீம். டீமை மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? அந்த டீம் வந்து குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ரிசல்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு தான் அந்த மேனேஜர் வந்து அந்த டீமை டைரக்ட் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அந்த டீம் மேனேஜர் இருக்கார் இல்லையா? Now who is the manager for the mind? மைண்டை மேனேஜ் பண்ணோன்னா அப்போ மேனேஜர் வேணும்ல. Who is the manager? யார் மேனேஜர்? யாரு? திங்கிங்கா? திங்கிங் தானே ப்ராப்ளமே. அது எப்படி மேனேஜ் பண்ணும்?
அது அந்த ஐ தான் யாருன்னு கேட்குறேன். கான்ஷியஸ் மைண்டுன்னு யாருக்காவது தான் புரியுதா? ம் அதுதான் கொஸ்டின். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ராப்ளம்ன்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ராப்ளமே. அப்சல்யூட்லி. ஏன் அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் முன்னாடி இந்த நிமிஷத்தில் வந்து நிற்குதுன்றேன். பட் இந்த நிமிஷத்து வேலையை நீங்கள் என்ன செய்யணுன்றது அதை மறைச்சிடுது. கிரியேட்டிவ் திங்கிங் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அந்த அந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜ் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேபிள்ஸ் இமேஜாக படிஞ்சிருக்கு. இந்த நிமிஷத்தில் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அந்த பதிவுகள் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும்போது அப்போ நீங்கள் என்ன வாரீங்க? யூ ஆர் ஸ்டில் இன் த பாஸ்ட். புரியுதா? மைண்டையே கரெக்ட் பண்ண முடியாது. மைண்டு அதை அதாலேயே மேனேஜ் பண்ணிக்க முடியாது. நம்ம உதாரணம் சொன்னேன்னா, ஒரு ஆஃபீஸில் டீம்னா மேனேஜர் இருக்காங்கல்ல. ஸோ மைண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மேனேஜர் வேணும். மேனேஜர் இருந்தால் தான் அந்த மைண்டு கையை கட்டிக்கிட்டு நீங்கள் சொல்கிறது அது கேட்கும். அந்த மேனேஜர் நீங்கள் விழித்திருக்கவில்லை என்றால் அது வந்து உங்களை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்கள் மேலே அது பாயும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க உலக வாழ்க்கையில் இப்போது வரல. ஸோ ஒரு மேனேஜர் வேணும். அடுத்த ப்ரோக்ராம் நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை பற்றி பேசுவோம். ஏன்னா அது கொஞ்சம் டீப்பாக போகணும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யூ 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 இன்ஃபேக்ட் யூ ஆர் த மேனேஜர். யூ 5 முக்கியமான உறவுகளை மனசுக்குள்ளே நினச்சிக்கங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் 5 முக்கியமான உறவுகள், ரொம்ப உங்களுக்கு பிடித்த வேண்டப்பட்ட உங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான உறவுகள் 5 பேரை நினச்சிங்க. 2 நிமிஷம் கொடுக்குறேன் டைம். சரி. ஸோ 3 பேர் சொல்லிட்டீங்க. 3 தான் உங்களால் நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அந்த உறவுகள். வெரி குட். எனிபடி எல்ஸ்? பியூட்டிஃபுல். ஒண்டர்ஃபுல். 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 ஏதானும் கிட்ட முட்ட வருமானு எதிர்பார்த்துருந்தேன், நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. என்ன பாயிண்ட்னா, நம்ம உறவு எந்த யாரு கூட எந்த அளவில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். இந்த சொன்னதில் யாருக்குமே அந்த மாபெரும் சக்தியோட உறவு இல்லைண்டிங்க. கடவுளுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலைன்னா, அந்த வார்த்தையை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். அர்த்தம் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி அர்த்தமே இல்லாத ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த வார்த்தை கடவுளுங்கிற வார்த்தை. ஆனால் அது நான் சொல்கிறத வந்து அதே மீனிங்கில் அந்த சக்தி, மாபெரும் சக்தி, அந்த சக்தியோட உறவு நமக்கு யாருக்குமே இல்லை இல்லையா? we don't value that, we don't cherish that. This is the problem. சோர்ஸ்லேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிட்டோங்கிறது இது ப்ரூஃப். சோர்ஸ் ஐயா உங்களுக்கு புரியுதா? சோர்ஸுக்கு தமிழ் என்னப்பா? சோர்ஸ் மூலப்பொருள்லேருந்து நம்ம ரொம்ப வெகு தூரத்தில் வந்து கனெக்ஷனே இல்லாத ஆயிட்ட நிலைமையில நம்ம இருக்கோம். நம்ம பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் காரணம். மைண்ட் அதனால தான் அப்படி ஆயிருக்கு இப்போ. ஸோ அப்போ மைண்டை மேனேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் தான் கேட்குறேன். 90% நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்லேயே இருங்க. என்ன பண்ணுறீங்களோ, காலம்பரை 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஒரு 10% ஆஃப் த டைம் மூலப்பொருளோட இணைங்க. அந்த 10% நீங்கள் அதை இணையும் பொழுது அந்த பவர் சார்ஜிங் கிடைக்குமே உங்களுக்கு. அது 24 ஹவர்ஸும் உங்களோட சிந்தனைகள், உங்களோட ஆக்ஷன் எல்லாம் புனிதமான முறையில் ஏற்படுத்திடும். புனிதமாக பவர்ஃபுல் ஆக்கிடும்.
என்ன ஒன்றுன்னா, சில பேர் அந்த மூலப்பொருளை எங்கே பார்த்தாலும் பார்ப்பாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கு, எதுலையும் பார்ப்பாங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. என்னை பொறுத்தவரையிலும் அந்த மூலப்பொருள் நீங்கள் தான். இன்னைக்கு இந்த சமயத்தில் அந்த மூலப்பொருள் நீங்கள் தான். பிகாஸ் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஒன்றும் இல்லாததுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. 100% நீங்கள் வந்து சினிமா ட்ராமா அதில் இருக்கிறது, வேலை, சம்பாத்தியம், பணம், குழந்தைகள், குட்டிகள் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10% இதில் அட்டாச் ஆகினா அந்த 10% நாஜுவலாக 20% ஆகும், 30% ஆகும், 40% ஆகும். அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்தில் ஃபுல்லாக நீங்கள் அட்டாச் ஆகிடுவீங்க. அங்கே ஆரம்பிக்கணும். இது 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 இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஹியூமன் மைண்டோட ப்ராப்ளம் தான். என்ன ஆரம்பிக்கவே இல்லை, இன்றைக்கி இது மாத்திரம் செஞ்சால் போருமா அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க. அது மைண்டோட வேலை. மைண்டு உங்களை தடுக்குது. வேண்டாயா, நீ எதுக்கு 10% எதுக்கு பண்ணுற, இது மொத்தமாகவே இதுலேயே இருந்துடும். கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்குக்கோ போய் பிரயோஜனமே இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? அந்த போய் அங்கே அந்த காடோட காட்லினெஸ்ஸை உங்கள் லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதுக்கு பலன். காட்லினஸ், கடவுள் தன்மை. கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்கோ போய் அந்த கடவுள் தன்மையே உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை எல்லா விதத்திலும் சிறக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். எவ்வளவு உச்சத்துக்கு போகணுமோ போக முடியும். அதே சமயத்தில் எல்லோருடனும் அன்புடனும் கருணையிடம் இருக்க முடியும். அப்படி இருந்து விட்டால் உங்களுக்கு விரோதியே கிடையாது, எதுவுமே விரோதி கிடையாது. எல்லாமே ப்ளசண்ட்டாக இருக்கும். முள்ளை பார்க்க மாட்டீங்க, ரோஜாவை தான் பார்ப்பீங்க. முள்ளு குத்திருச்சுன்னு சொல்ல மாட்டீங்க, நான் முள்ளு மேலே காலை வச்சேன்னு சொல்லுவீங்க. உண்மை தானே? எது உண்மை? முள் உங்களை குத்திச்சா இல்லை முள்ளு மேலே நீங்கள் காலை வச்சிங்களா? அதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை சொல்கிறதில்லை நம்ம. அந்த மனசை சுத்தப்படுத்தினீங்கன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? கோவிலுக்கிட்ட போனால் நீங்கள் கடவுள்கிட்ட பேசவே முடியாது. ஏன்னா 1000 பேர் போகிறாங்க. கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஒன்வே கம்யூனிகேஷன். எல்லாரும் கொட்டிட்டு வந்துடுறாங்க. கடவுள் பேசுகிறாரா உங்கள்கிட்ட? பேசுகிறாரா? பட் இன்னைக்கு கடவுளாக நடக்கலையே, அதானே பிரச்சனை. நீங்கள் கடவுள் ஆனதை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கடவுள் ஆனதை பற்றி பேசுகிறீங்க. அந்த கடவுள் தன்மையை ஒரு 10%ஆவது வெளிக்காட்டுயான்னு நான் சொல்கிறேன் லைஃப்பில். இல்லை ஸோ அந்த காட்லினெஸ்ஸை மார்னிங்லேருந்து நைட்டு வரலும் நம்மளோட நடவடிக்கைகளில், ஒரு ஆஃபீஸில் பேசுகிறீங்க, பாஸுக்கிட்ட பேசுகிறீங்க, பாஸை பற்றி ஏற்கனவே இமேஜ் மைண்டில் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? ஐயோ இந்த ஆள் படுமோசமாப்பா, பயங்கரமான ஆளுப்பா, இவங்ககிட்ட பிரச்சனை மேலே பிரச்சனைப்பா, இதெல்லாம் இமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பாஸுக்கிட்ட மீட்டிங் போகிறீங்க, எப்படி இருக்கும் அந்த மீட்டிங்கு? எப்படி இருக்கும்? நீங்கள் அதை ப்ரீகன்சீவ் ஐடியாவோட தானே போயிருக்கீங்க. அப்போ என்ன தான் பாஸ் வந்து உண்மையிலேயே நல்லவனாக இருந்தாலும் உங்களுக்கு கெட்டவனாக தான் தெரிவார். ஆனால் உண்மையிலேயே கெட்டவனான பாஸை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நல்லவனாக்கிடலாம். நீங்கள் நல்லவனாக்கலாம். எப்படின்னா நீங்கள் நல்லவனாக இருக்கணும். இங்கிலீஷில் ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் உலகம் இருக்குது. நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் உலகம் திருப்பி கொடுக்குது உங்களுக்கு.
ஸோ நம்ம பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட உணர்வுகள் நம்மளை பற்றியோ உலகத்தை பற்றியோ எப்படி இருக்கோ அந்த உணர்வுகள் தான் பிரதிபலிக்குது வெளியில். என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உணர்வு பிரதிபலித்து உங்களால் முடியும், நீங்கள் அதை அடைவீங்க. என்னால் முடியாது, என்னோடய கெப்பாசிட்டி இவ்வளோதான்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும். 40 மார்க் வாங்குகிற பசங்களுக்கு 80 மார்க் வாங்குகிற பையனுக்கும் வித்தியாசம் இவ்வளோ தான். 80 மார்க் வாங்குகிற பையன் அவன் 80 மார்க்குக்கு படிக்கிறான், அதனால தான் அவனுக்கு வருது. இந்த 40 மார்க் வாங்குறவன் என்ன சொல்லுவான், ஐயா நான் அந்த டீச்சர் ரொம்ப கெட்ட டீச்சர், அவனுக்கு பிடிக்கும், அதனால் அவனுக்கு மார்க் 80 மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு இவன் சொல்ல போய் இவங்க பேரண்ட்ஸும் அதே இமேஜ் பண்ணி அதே இமேஜ் சண்டை கூட போயிடுவாங்க சில பேர் டீச்சர்கிட்ட. எப்படி நடக்குது? ஓகே, ஸோ ஒன்றுமே பண்ண முடியல என்னால், ஐம் சாரி. செஷன் க்ளோஸ். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஏதான கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஃபீட்பேக் பேசலாம். ஓப்பன், ஃப்ளோர் இஸ் ஓப்பன். எனிதிங் யூ கேன் சே, வாட் எவர் யூ ஃபீல் லைக் சேயிங், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ். அதுதான் உங்கள் பர்பஸ். உங்கள் பர்பஸ் இல்லை, 750 கோடி மக்களுடைய நோக்கமே அதுதான். அந்த நோக்கத்தில் அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். என்ஜினியர் ஆகுது, டாக்டர் ஆகுது, மேசன் ஆகுது, கூலி ஆகுது, எல்லாம் அவங்கவுங்க பாதையை அவங்கவுங்க தேர்த்துக்கிறாங்க. ஆனால் சர்வீஸ் டு அதர்ஸ். யா ப்ளீஸ். பவரோட பண்ணீங்க, சரண்டர் பண்ணீங்க. எப்படி சரண்டர் பண்ணீங்கன்னா நீங்க தூங்கிட்டீங்க. அப்ப என்ன பண்ணோம், மாற்றம் என்ன, நீங்க தூங்கினதுனால பவர் மைண்டுக்கு போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்கிட்டீங்க, அதனால மைண்ட் வந்து அதோட டிராமா போட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதுக்கு மாற்று மருந்து என்ன, இப்போ எழுந்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். எப்படி விழித்திருக்க முடியும், மைண்ட் ஒரு தாட்டை இன்னொரு தாட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. சோ யூ ஆர் ரைட், மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, மைண்ட்ல ஒரு தாட் வரும்போது, இது நமக்கு எல்லாம் நடக்கும், ஒரு தாட் வரும்போது இன்னொரு அடுத்த 5 நிமிஷம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ நம்ம அது மாதிரி பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது, அவனை அது மாதிரி பேசிடக் கூடாது, நினைக்கிறோமா இல்லையா? ஆனா மறுபடியும் நம்ம அதை ரிப்பீட் பண்றோமா இல்லையா? அதே தப்ப மறுபடியும் பண்றோம் இல்லையா? சோ மைண்ட்ல இருந்து வர தாட்டை சேம் மைண்ட் cannot change. So the only solution is being mindlessness. மைண்ட கம்ப்ளீட்டா ஷட் பண்ணு. அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா, இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, முக்கியமானது. நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது தப்பு அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க, திங்கிங் பண்ண வேண்டாம். நெகட்டிவ் தாட் வரும்போது வரட்டும், யூ அப்சர்வ் இட் வித்வுட் எனி அனாலிசிஸ். அனலைஸ் பண்ணக்கூடாது, ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, எவாலுவேஷன் பண்ணக்கூடாது. நீங்க அனலைஸ் பண்ணி ஜட்மெண்ட் பண்ணி எவாலுவேஷன் பண்ணா மறுபடியும் இந்த மைண்ட் என்ன பண்ணும், நோ ஐ செட் தட் பிகாஸ் தட் ஃபெலோ செட் திஸ். அனாலிசிஸ் வந்துருச்சப்போ, நான் அவனை ஏன் திட்டினேன்னா அவன் எனக்கு முதல்ல திட்டலாம், ரைட்? அவன் திட்டினதுனால நான் திட்டினேன். So it is an explanation you are giving. So you are going to backward again. என்ன பண்ணணும்னா, மைண்ட் நெகட்டிவா திங்க் பண்ணாலோ அல்லது நெகட்டிவா பிஹேவ் பண்ணாலோ ஜஸ்ட் அப்சர்வ். ஓகே, பி கான்ஷியஸ். அதான் when I say observation, thought different. வேற thought வேற, observation means without any thought. அது அந்த நம்ம நெகட்டிவா பிஹேவ் பண்ணும் போது அந்த அப்சர்வ் பண்ணணும்.
அந்த மூமெண்ட்ல ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட், வெரி டெக்னிக்கல் பாயிண்ட். அந்த நெகட்டிவா நீங்க பிஹேவ் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு நான் ஏதோ உங்களுக்கு சொல்லிட்டேன், கோவம் வருதா? அந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபம் வார்த்தையா மாறுறதுக்கு முன்னாடி இவரு நம்மளை சொல்லிட்டாரு, திங்க் கூட பண்ணாதீங்க. ஆக்சுவலா என்ன உணர்வு வருதுன்னா, இவரு நம்மளை சொல்லிட்டாரு. இதுல நிறைய பேர் கூட இருக்கிற என்ன பண்ணா அவங்களை இன்னும் புரியல தாயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ வந்து பதில் பேசலாம், நீ வந்து அவன் வீக் ஆயிடுவே நீ. அதெல்லாம் தப்பு. நம்ம இந்த நிமிஷத்துல நான் என்ன முடிவெடுத்தால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ன்ற கேள்வியை கேளுங்க. ஒருத்தர் திட்டாரு, இன்சல்ட் பண்ணிட்டாரு, அந்த சமயத்துல இவரு இன்சல்ட் பண்ணிட்டாரு, இந்த நிமிஷத்துல நான் என்ன பண்ணினா எனக்கு பீஸ் கிடைக்கும். இந்த கேள்வி எல்லாத்துக்கும் கேட்டீங்க. இது காமன் கொஸ்டின் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் எவ்ரி டைம். Every time when you move into the negativity, ask this question: what is good for me? அது செல்ஃபிஷ்னஸ் இல்ல. திருப்பி அவனை திட்டுறது நல்லதா? Is it good for me? இல்ல அவனை 2 சாத்தலாமா? Is it good for me? அர்ஜென்டா எனக்கு பணம் வேணும், இந்த ஏடிஎம் உடைக்கலாமா? Is it good for me? இந்த ஒரே லென்ஸ்ல நீங்க பாருங்க. What is good for me? What gives peace to me? இதுதான் அப்சர்வேஷன். இந்த லென்ஸ்ல அதை பார்க்கும்போது you have an answer as to what you need to do. சரி, அப்படிங்க டைப்பிங் அப்சர்வேஷன் ஆகப்படுது. இதென்ன அப்சர்வேஷன் இருக்க கூடாதுன்னு தாராளமா இருக்கலாமே. If you can do that, do it. What is good to be அப்படிங்கிறத திங்க் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நம்ம மைண்டில் இருந்தோம் நம்மளை பிரிச்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அதை எப்படி கிளியராக சொல்லி எப்படி நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம பிரிச்சுக்கிறது? ஏன்னா மைண்ட் வந்து ஒரு இதுதான் நல்லதுன்னு ஏற்கனவே இந்த விஷயம் எப்படி நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம பிரிச்சுக்கிறது? ஓகே, குட் கொஸ்டின். ஸோ அதையும் சொல்லி முடிச்சிடலாம். கேட்டது என்ன? இட்ஸ் a good question that has to be answered. மைண்ட்ல இருந்து உங்களை பிரிச்சுக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன், நீங்க யாருன்னு தெரியும். நீங்க யாருன்னு தெரிஞ்சாதானே மைண்டை பிரிக்க முடியும். இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மைண்ட் பாடி கான்சியஸ் தானே இருக்கும். எதுக்கு புல்லட் வாங்குறீங்க? புல்லட் அப்புறம் ஏன் கார் வாங்குறீங்க? கார்ல வந்து ஹை எண்ட் கார் எதுக்கு போறீங்க? யூ வாண்ட் த பாடி டு பி கம்ஃபர்டபிள், ரைட்? அதானே? சோ மைண்ட் பாடி கான்சியஸ்ல தான் எல்லாம் நடக்குது. சோ இந்த மைண்டை மேனேஜ் பண்ணணும், இதை அப்சர்வ் பண்ணணும்னா ஒரே வழி, யூ நீட் டு டிஸ்எங்கேஜ். அந்த மைண்டோட இருந்து டிஸ்எங்கேஜ் பண்ணி தனியா நிக்கணும். அது எப்படி நிக்க முடியும்னா ஒன்லி பை அந்த அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வ் பண்ணதுக்கு உண்டான கெப்பாசிட்டி எப்போ வரும்னா, நீங்க உண்மையிலே நீங்க யாருங்கிறது தெரியும். உண்மையிலே நீங்க யாருங்கிறது நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் ஏற்கனவே எழுதிருக்காங்க, நிறைய எழுதிருக்காங்க. நம்ம யாரும் we are not even aware of it. நம்ம இது வந்து நம்ம ஏசியன் ஸ்கிரிப்சர்ஸ், I will put it like that, not Indian scripture or Hindu scripture. ஏசியன் ஸ்கிரிப்சர்லயே விழாவாரியா கிளியரா எழுதிருக்கு as to who you are. உதாரணத்துக்கு தைத்திரிய உபனிஷத்து வந்து 100 இருக்கு. 100 உபனிஷத்து. இந்த உபனிஷத் வேதம்லாம் எல்லாருக்கும் சொந்தமானது. பாருங்க எவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு அந்த காலத்திலேயே. எல்லாருக்கும் சொந்தமானது உண்மைகள், மனித வாழ்வின் ரகசியங்கள் அதுல அடங்கி இருக்கு. ஆனா
இந்த உபனிஷத்துலாம் டைரக்ட்லி கேம் ஃப்ரம் த சோர்ஸ் டு சம் பீப்புள். டைரக்ட் சோர்ஸ்ல இருந்து சில பேருக்கு அது கிடைச்சிருக்கு. அந்த சில பேர் நமக்கு மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அதை சொல்லல. அதை சொல்லாதனால அந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாத போச்சு. ஆனா இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. சோ உபனிஷத்துனா ஒரு கம்யூனிட்டிக்கு மாத்திரம் உள்ளது கிடையாதுக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது மனித வர்க்கத்துக்கு உரித்தானது. மனித வர்க்கம், நாட் இந்தியன்ஸ் ஆர் ஈரானியன்ஸ் ஆர் ஆப்கானிஸ், மனித வர்க்கம். சோ அந்த உபனிஷத்துல 3 வார்த்தையில ஆதிசங்கரர் கிளியரா சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஆதிசங்கரர் எவ்வளவு செக்யூலரா டிஃபைன் பண்ணிருக்காரு தெரியுமா? இந்த பசங்க, இந்த யூரோப்பியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் எல்லாம் நமக்கு செகுலரிசத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஆதிசங்கரர் ரொம்ப செகுலரா. செகுலர்னா என்ன? மத ஜாதி பேதமற்ற நிலை. அவர் அவரோட சிஷ்யர்கள் யாரு கடவுள்னு கேட்டிருக்காரு. சிஷ்யர்கள், கடவுள்னா யாருப்பா? அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை 3 வார்த்தை. சத்தியம், ஞானம், அனந்தம் ஈக்குவல்ஸ் பிரம்மம். பிரம்மம்னா கடவுள். பிரம்மம்னு சொல்லியிருக்காரு தவிர அவர் சிவா, விஷ்ணு, ஜீசஸ், அல்லாஹ் அப்படின்னு சொல்லல. அதை எப்படி அவர் டிஃபைன் பண்ணிருக்காரு பாருங்க. அதுலதான் செகுலரிசம் இருக்கு. சோ சத்தியம், ஞானம், அனந்தம் இஸ் பிரம்மா. பிரம்மம்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இல்ல, பிரம்மம். பிரம்மம் தான் காட். அப்படி பிரம்மம்னா எதுலையுமே எங்கேஜ் ஆகாத, எதுலையும் யாருடையும் பேசாத, யாருக்கும் நல்லது பண்ணாத, யாரும் கெடுதல் பண்ணாத இருத்தல். சோ அதுக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, அனந்தம் 3வது வார்த்தையில இருந்து வாங்க. அனந்தம். அனந்தம்னா லிமிட்லெஸ்னஸ், எல்லையற்றது. கடவுள்னா யாரு? எல்லையற்றவர். சிஷ்யர்கள் கேட்கிறாங்க, எதுல எல்லையற்றவர்? அதுக்கு பதில் டைம், ஸ்பேஸ், ஆப்ஜெக்ட். லிமிட்லெஸ் இன் டைம், ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நேரத்திற்கு அப்பாற்பட்டவர், இடத்திற்கு அப்பாற்பட்டவர், பொருளுக்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னா எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும், எப்பொருளிலும் இருப்பவர் தான் கடவுள். இந்த டெஃபினிஷன்ல நீங்க எப்படி சொல்லலாம்? சிவன், கிறிஸ்டியன், ஜீசஸ் சொல்ல முடியுமா? சோ ஆதிசங்கர் அவர் இந்த பவரை பத்தி தான் பேசியிருக்காரு. அந்த பவர், அந்த லிமிட்லெஸ் பவர், the limitless power that is existence absolute. அப்படின்னா இருத்தல். சத்தியம்னா ரியாலிட்டி. ரியாலிட்டிக்கு இன்னொரு அர்த்தம் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல். மூலப்பொருளாக இருத்தல் அப்படின்னா என்னன்னா, இந்த மைக்ல இருக்காரு, இந்த டேபிள்ல இருக்காரு, இந்த செங்கல்ல இருக்காரு, சிமெண்ட்ல இருக்காரு, காத்துல இருக்காரு, ஃபயர்ல இருக்காரு. எல்லா ஆப்ஜெக்ட்லையும் மூலம். உதாரணமா கையில வளையல் போடுறீங்க, தங்க வளையல். தங்க வளையல ரிங்கா மாத்த முடியுமா? முடியாதா? உருக்கி மாத்தலாம்ல. தங்க வளையல ரிங்கா மாத்தலாம், தங்கத்தை இல்லைன்னா செயினா மாத்தலாம். இப்போ மாறும்போது என்ன மாறுது? என்ன மாறுது? மாறுறது என்னன்னா நேம் அண்ட் ஃபார்ம் அண்ட் யூஸ் தான் மாறுது. பெயர், வடிவம், அதை உபயோகப்படுத்தும் முறைதான் மாறுது. ஆனா என்ன இருக்கு அப்படியே? மூலப்பொருள் என்ன? கோல்ட். கோல்ட் ரிமைன்ஸ். அது மூலம். அதே போல இந்த டேபிளை உடைச்சு சேர் ஆக்கலாமா? அப்போ நேம் மாறுது, டேபிளுக்கு சேர் ஆகுது, ஃபார்மும் மாறுது, ஆனா மூலம். சோ இதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட் மாதிரி. மூலப்பொருளாக இருத்தல் எப்பவுமே இருக்காது. நேற்றுக்கு இருந்து இன்னைக்கு இல்லாம இல்ல, எப்பவுமே இருக்கு. அதுக்கு பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. சோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட். ஞானம், ஞானம்னா கான்சியஸ்னஸ் அப்சல்யூட்.
நம்மளோட கான்சியஸ்னஸ் எல்லாம் அப்சல்யூட்டா? நம்மளோட கான்சியஸ்னஸ் இஸ் வெரி லிமிட்டட். இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே சொல்லியிருக்காரு, what human being knows, what the human knows is limited, very limited, small particle in comparison to the absolute knowledge. That knowledge limitless. Knowledge limitless இல்லையா? உண்மை சொல்லுங்க. அந்த பவரோட knowledge லிமிட்டா இல்லையா? இதை மாத்திரம் பாருங்க. Can we agree that that knowledge is limitless? It's the image of the sun. And the creator, படிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, படிச்சீங்கன்னா ஒன்றும் புரியாது. Just observe. This is what is observation. And the sun, which is passing to the planet 9 கோடி மைல் டிஸ்டன்ஸ், 8 நிமிஷத்துல பூமியை ரீச் பண்ணுது. 8 minutes. இந்த சன் வரலைன்னா நம்ம என்ன ஆகும்? The whole planet is dark and chill, and there can't be life, right? So it is a mechanism to sustain the universe. இது பாருங்க, இது beautiful engineering marvel. இது சில பேர்லாம் கேட்பாங்க, இது இந்த படைப்பாடு என்ன இன்ஜினியரான்னு, நம்ம அதெல்லாம் கேட்க வேண்டாம். இது 23 டிகிரி டில்ட்டா இருக்கு. நம்ம எர்த்து 23 டிகிரி டில்டட் பொசிஷன்ல தான் இருக்கு. அந்த எர்த்து 2 மூமெண்ட் இருக்கு. ஒண்ணு அது தன்னைத்தானே ஸ்பின் ஆகுது, இன்னொன்னு சூரியனை சுத்துது. இந்த 2 மூமெண்ட்னாலதான் உங்களுக்கு டே அண்ட் நைட் வருது, உங்களுக்கு வெதர் வருது, டிஃபரெண்ட் வெதர், ரைட்? So we are experiencing both hot and cold, night and day, in the 2 movement now. Now can we call this as an infinite intelligence? Limitless, right? And who created this? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அந்த பவரே நமக்கு தெரியலையே. we are not conscious. ஏன் we are not conscious? மார்னிங் எழுந்த உடனே உங்களுக்கு அன்னைக்கு என்ன ப்ரையாரிட்டி, அவன் பாஸ் எட்ட போறான், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும், இதுதான் நம்ம கவலையா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் எதை பற்றியுமே சிந்தாம ஆகாயத்தையும் கடலையும் ஃபாரஸ்டையும் நீங்க பாத்தீங்கன்னா your perspective will change, right? So limitless in time, space and objectல இருக்கிறவர் தான் கடவுள். சரி, அடுத்தது அந்த கடவுளோட நேச்சர் என்ன? Does the God have any form, shape and color? ஆதிசங்கரன் didn't say anything. He didn't say anything about it. அவர் அதை பத்தி எதுவும் சொல்லல. ஒன்னே ஒன்று சொல்லியிருக்காரு, அந்த கடவுளோட நேச்சர் என்னன்னு சொல்லியிருக்காரு. அந்த நேச்சர் என்னன்னா, அவர் மிகவும் அன்பு வாய்ந்தவர், கருணை உள்ளவர். எமோஷன்ஸ் தான். God is only in the form of emotion. அந்த எமோஷனாலதான் இந்த whole creation is happening. அவர் நம்மளை போல சந்தேகம் எல்லாம் பண்ணல. அவர் கமாண்ட் தான் கொடுத்தாரு. Let there be ocean, let there be forest, let there be mountain. அவர் சொன்னாரு, உடனே எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அவர் சந்தேகப்படல, நான் சொன்னா நடக்குமான்னு கேட்கல. நம்ம எதுக்கு தான் சந்தேகப்படுறோம்ல. சோ அந்த கேள்விக்கு பதில், மைண்டை எப்படி மேனேஜ் பண்றதுக்கு பதில் என்னன்னா, யூ நீட் டு பி லவ்விங் அண்ட் கம்பேஷனேட் எவ்ரிபடி at all the time, irrespective of who they are. 10 வருஷமா உங்களோட எளிமையா இருந்தால் கூட அவன் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரான்னா, you change.
ஏன்னா ப்ராப்ளம் வந்து உங்கள்கிட்ட இருக்கு, ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கு. ரைட்டு, அவன் எளிமையா இருந்திருக்கலாம், 10 வருஷம் இருந்திருக்கலாம். வாக்கியா வரப்பு சண்டை 10 வருஷம் இல்ல, யுகமா நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல, நாட்டுல. ரைட், அது ஏன்னா நம்ம வந்து இதை வளர விட்டுருக்கோம். ஒரு நிமிஷம் தான் ஆகும் நீங்க சேஞ்ச் ஆகுது. எதுக்கு இந்த சண்டை? ஆதிசங்கர டெபினிஷன் யாரு? டெபினிஷன் என்ன சொல்ற? கடவுள் யாரு? எல்லா இடத்துலயும் இருப்பவர், எப்பவும் இருப்பவர், எல்லா பொருளும் இருப்பவர். எல்லா பொருளும் உங்க விரோதிக்கும் அவர் தானே இருக்காரு, உங்கள்கிட்ட இருக்காரு, உங்க விரோதிக்கும் தான் அவர் இருக்காரு. நீங்க திட்டுறது அதான் உங்களுக்கு நமக்கு புரியல. இப்போ நம்ம திட்டுறது அவரை திட்டுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவரை திட்டல, அவரோட பாடி அண்ட் மைண்ட் தான் நம்ம திட்டுறோம். திட்டுறது யாரு? இந்த பாடி அண்ட் மைண்ட். இந்த பாடி அண்ட் மைண்ட் இன்னொரு பாடி அண்ட் மைண்ட் தான் திட்டுறீங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு நீங்க திட்டினீங்கன்னா அப்ப அந்த உணர்வு வந்து எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், அவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். அப்ப நான் திட்டினேன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன நானே திட்டுகிறதா அர்த்தம். என்ன நானே சோ இந்த நிலையிலிருந்து மாறி அனைத்திலும் இறைவனை கண்டார். எல்லா ஜீவராசிகளும், மனிதர்களிடம் மாத்திரம் எல்லா ஜீவராசிகளும் நாம் இறைவனை கண்டிருக்கோமானால் உங்க வாழ்க்கையை போல ஒரு பிளசன்ட் லைஃப் யாருக்கும் வராது. Okay, then question answer. Any more question answer? So we'll close it. Thank you for making this evening for me. சார் நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவோ முதுமை என்னும் புதுமைதான். ஆனா நம்மள வந்து ஒரு உளவியல் பயணத்துக்குள்ளதே கொண்டு போயிட்டாரு. மைண்டை கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு நம்ம மொத்த மைண்டும் சார் பக்கம் தான் நம்ம பக்கம் இருந்துச்சு. அதனால சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை அண்ணா நூற்றாண்டு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வந்திருந்த ஆண்டோர்களுக்கும் மற்றும் வாசகர்கள் மக்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு நல்ல முறையில் நடத்திட ஏதுவாக அனைத்து உதவிகளையும் செய்து வரும், அனைத்து வசதிகளையும் செய்து வரும் எங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் வல்லுநர் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இது மாதிரி ஒரு புதிய முகவரியில் சந்திப்போம் என்றபடி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.